இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிச்சு மழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நம்ம இந்தியாவில். ஸோ இப்போ மழை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வாரம், தட் மீன்ஸ் இந்த வீக்கு ஃப்ரைடேலேருந்து நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நிஜமாவே உருவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஃப்ரைடே நைட்லேருந்து நமக்கு மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ இங்கே ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே 1 o'clock பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா கிட்ட பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருதா. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று நம்ம சென்னையை நோக்கி, சென்னை மற்றும் வட தமிழகம் மற்றும் ஆந்திராவை நோக்கி அதை அப்படியே பயணிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அது மூவ் ஆகிட்டே வருது. அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி கரெக்டாக எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரைடே 6 PM இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வட தமிழகத்துக்கும் ஆந்திரா கிட்ட இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் தீவிரமாகுது. ஸோ இந்த டைமில் தான் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும். சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். மண்டேலாம் பயங்கர ரெயின் இருக்கும். மேபி எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் லீவாக இருக்கும், சென்னை நியர்பை ஏரியாஸ்க்கெலாம். ஸோ ஆஸ் வெல் அஸ் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாலாம் மாறல, ஜஸ்ட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் மழை ஹெவியாக இருக்க போது